கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள், உங்கள் சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதாகன்னு நான் வாழ்த்துகிறேன். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன ஆண்டவர் மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ஏசாயா 41:14 இப்படியாய் சொல்கிறது: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ ஒரு சின்ன குழுவாக இருக்கலாம், சின்ன குடும்பத்தில் பிறந்தவனாக இருக்கலாம், பிறந்தவளாக இருக்கலாம், நீ ஒரு சிறு கூட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் பெருங்கூட்டமாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். பெரிய ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார். நீ சின்ன கூட்டமாக இருக்கலாம், சிறு மந்தையாக இருக்கலாம், ஆனால் பெரிய ஆண்டவர், இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு துணையாக நின்று உனக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அன்றைக்கு செங்கடலில் எகிப்தின் இராணுவம் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாக வந்து நின்றார். எகிப்தின் இராணுவம் சொல்லுகிறது, அவங்க வழிபடுகிற தெய்வம் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தின் இராணுவத்திற்கு எதிர்த்து நிற்கிறது. இவர்களை விட்டு ஓடி போவோம். பாருங்க, அது பெரிய இராணுவம். ஆனால் இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் துணை நின்ற பொழுது அந்த எகிப்தின் இராணுவம் சொல்லுது, அவங்க ஆண்டவரே அவங்களுக்கு துணையாக நிற்கிறார், இவங்களை விட்டு ஓடி போவோம். ஆனாலும் அவர்கள் திரும்பி ஓடினார்கள். கர்த்தர் அவர்களை கடலிலே சங்காரம் பண்ணினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பெரிய கூட்டம் இருக்குதுன்னு கவலைப்படாத, ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய யுத்தத்தில் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன். உன் சைடு நியாயத்திற்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன். உன் சைடில் உள்ள உண்மைக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன். நான் துணையாக இருக்கிறேன். இந்த ஒரே வார்த்தை போதும், நீங்கள் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம். அவ்வளோ பெரிய கோலியாத்தை தாவீது முறியடித்ததனுடைய ரகசியம், சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார், அவனுக்கு உதவியாயிருந்தார். அந்த இராணுவத்தில் இருந்த எல்லா படை வீரர்களை காட்டிலும் இந்த சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீதோடு ஆண்டவர் இருந்தபடியினாலே பெரிய கோலியாத்தை ஜெயித்தான். உங்களுக்கு முன்னால் நிற்கிற கோலியாத்துகளையும் எல்லா ஆமான்களையும் பார்வோன்களையும் அழிக்கும்படி கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய காரியங்கள் உமக்கு தெரியும், சூழ்நிலைகள் தெரியும், இவர்களுடைய விரோதிகளும் உமக்கு தெரியும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களுக்கு விரோதமாக நீர் என் பிள்ளைகளுக்கு பக்கபலமாய் நிற்பீராக. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவத்தை அனுபவிக்கிற உங்களுக்கோ இளைப்பாறுதலையும் கொடுப்பது தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறது என்று சொன்ன வசனத்தின்படி என் பிள்ளைகளுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு அதை ஆண்டவர் மாற்றி விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமே போகட்டும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் கூடின கூட்டம் அது உமக்கு விரோதமாய் கூடின கூட்டமாக அதை இல்பொருளாய் மாற்றி கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.